இது நாள் வரைக்கும் தாவேக்காவினர் தான் என்ன சொன்னாங்கன்னா, இங்க போட்டியே வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். அதிமுகவெல்லாம் நாங்க வந்து கன்சிடர் கூட பண்ணல, மூன்றாவது அணியா மாறிட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் தாவேக்காவை தான் போட்டியா கன்சிடர் பண்ணுது, அவங்களும் அதிமுக வந்து பெருசா கருதல, தாவேக்காவை தான் அவங்க அரசியல் எதிரியா பாக்குறாங்க, அதுல பயந்துதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 5000 தொகையை கொடுத்தாருன்னு விஜய் சொல்லியிருக்காரு. தங்களுடைய கருத்து? இல்லைங்க, இப்போ நான் கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்னுடன் வந்து விவாதிக்க தயாரா, நான் சவால் விடுகிறேன் இப்படின்னு நான் வந்து 2 தடவை பேசுனதுனால நான் வந்து மோடி நானும் ஒன்னாயிடுமா? மோடிக்கு முதல்ல அது தெரியவே போறதில்ல. தெரிஞ்சாலும் சரி எங்கேயோ ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டு போறான்னு விட்டு போயிடுவாரு. விஜய் பேசுவது பூராக தமிழ்நாட்டின், நீங்க பெர்னாட்ஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். உலக அறிஞர், தத்துவ அறிஞர், ஆங்கில மேதை. தமிழ்நாட்டில் பெனாத்தல் ஷா விஜய் அவர்கள் தான். அவர் பெர்னாட் ஷா, இவர் பெனாத்தல் ஷா. பெனாத்தல்னா தெரியும்ல, நம்ம மெட்ராஸ் பாஷா. அது பெனாத்துவது தமிழ்ல போய் எங்கேயாவது இலக்கியத்திலேயே இலக்கணத்திலேயே தேடினீங்கன்னா கிடைக்காது பெனாத்தலுக்கு வார்த்தை. சேலத்துல விஜய் பெனாத்திட்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்க? சேலத்திலும் பெனாத்திட்டு வந்திருக்காரு.